அன்பு நேயர்களுக்கு வணக்கம். திருமால் ஜோதிட நிலையம். நான் உங்கள் ஜோதிடர் கார்த்திக்ராஜ். திருமண பொருத்தம். இந்த திருமண பொருத்தம் பார்க்கும்போது பல முக்கிய விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். திருமண பொருத்தம் மிகவும் முக்கியமான ஒன்றுதான். அதே சமயம் 10 பொருத்தங்கள் இருந்தால்தான் சரியான திருமண வாழ்க்கை அமையும் என்பது இல்லை. இந்த 10 பொருத்தங்களையும் மீறி ஜாதக அமைப்பு என்ற ஒரு விஷயம் இருப்பது பலருக்கும் தெரிவதில்லை. அது என்ன என்பதை இந்த பதிவில் பார்ப்போம். ஒரு ஜாதகத்தில் திருமணத்தை பற்றிய விஷயங்களை தெளிவாக எடுத்து கூறும் பாவங்களையும் கிரகங்களையும் பற்றி ஆராய வேண்டும். ராசி கட்டத்தில் குடும்பஸ்தானம் என்று கூறப்படும் 2வது வீட்டையும், களத்திரஸ்தானம் என்று கூறப்படும் 7வது வீட்டையும், பெண்களுக்கு மாங்கல்யஸ்தானம் என்று கூறப்படும் 8வது வீட்டையும், அதில் அமர்ந்திருக்கின்ற கிரகங்களை பற்றியும், அந்த வீடுகளுக்கு ஆதித்யம் பெற்ற கிரகங்களின் பலத்தையும், பெண்ணுடைய ஜாதகத்திற்கும் பிள்ளையினுடைய ஜாதகத்திற்கும் இந்த வீடுகளும் அவற்றின் கிரகங்களும் ஒன்றுக்கொன்று எந்த வகையில் சம்பந்தப்பட்டுள்ளன என்பதும் கணித்து முடிவு செய்வதுதான் மிக மிக அவசியமான திருமண பொருத்தமாகும். இந்த திருமண பொருத்தத்தில திசா சந்திப்பு பற்றியும் அதன் உண்மை நிலையை பற்றியும் சற்று பார்ப்போம். தம்பதியர் இருவருக்கும் ஒரே திசை நடைமுறையில் இருந்தால் நன்மையை தாராது, இன்னல்களை தரும் என்ற வாதமே தவறானதாக ஜோதிட தீபம் கருதுகிறது. பொதுவாக ஒருவரது சுய ஜாதகத்தில் நடைபெறும் திசை எவ்வித பலன்களை வழங்குகிறது என்பது தெரியாத பொழுதே இந்த குழப்பம் ஏற்பட வாய்ப்புண்டு. அன்பர்களே, பொருத்தம் காண வரும் ஆண் பெண் இருவரது ஜாதகத்திலும் ஒரே திசை நடைமுறையில் இருந்தாலும் ஆணுக்கு நடைபெறும் திசை எந்த பாவக பலனை ஏற்று நடத்துகிறது, பெண்ணுக்கு நடைபெறும் திசை எந்த பாவக பலனை ஏற்று நடத்துகிறது என்ற தெளிவு பெறுவது மிக மிக அவசியமாகிறது. இருவருக்கும் நடைபெறும் திசை வலிமை பெற்ற பாவக பலனை நடத்தினால் தம்பதியர் இருவருக்கும் குறிப்பிட்ட பாவக வழியில் இருந்து நன்மைகளே நடைபெறும். ஒருவேளை பாதிக்கப்பட்ட பாவக பலனை ஏற்று நடத்தினால் மட்டுமே அவயோக பலன்கள் நடைமுறைக்கு வரும். பொதுவாக இருவருக்கும் ஒரே திசை நடைபெறுவது இன்னல்களையே தரும் என்று முடிவு செய்வதும், பொருத்தமில்லை என முடிவு செய்வதும் ஜாதக கணிதம் பற்றிய தெளிவும் ஜோதிட ஞானமும் அற்றவர்கள் செய்யும் காரியமாகவே படுகிறது. எனவே அன்பர்களே, தம்பதியரின் ஜாதகங்களில் இருவருக்கும் ஒரே திசை நடைபெற்றாலும் நடைபெறும் திசை எந்த பாவக பலனை ஏற்று நடத்துகிறது என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டு பலன் கூறுவதே சரியான ஜோதிட கணிதம். சுய ஜாதகத்தில் உள்ள பலன்களுக்கு மாறாக பலன்களை கூறுவது ஜாதக பலன் காண வந்தவருக்கு இன்னல்களை தரும், அதை பலனாக கூறியவருக்கு மிகுந்த இன்னல்களை வாரி வழங்கிவிடும். ஒருவரின் ஜாதகத்தில் நடைமுறையில் நடந்து கொண்டிருக்கும் திசையானது எந்த பாவகத்தின் பலனை தருகிறது என்று தெரியாத ஜோதிடனிடம் தனது ஜாதகத்தை தந்து பொருத்தம் பார்க்கும் அன்பர்களின் நிலையை பற்றியே ஜோதிட தீபம் அதிக கவலை கொள்கிறது. பலரது திருமணத்திற்கு தடையாக மேற்கொண்ட திசா சந்திப்பு மட்டுமா காரணமாக அமைகிறது? மக்களை பயமுறுத்த மேலும் பல விஷயங்கள் அரைகுறை மற்றும் ஜோதிட கணிதத்தில் தேர்ச்சியற்ற போலி ஜோதிடர்களிடம் நிறைய உண்டு. அவை என்ன என்று பார்ப்போம். ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷம், சர்ப்பதோஷம், நாகதோஷம், 7.5 சனி, களத்திர தோஷம் என வகை வகைக்கு தோஷங்களை சொல்லி பொதுமக்களை குழப்பம் ஏற்படுத்தி அதில் குளிர்காயும் போலி ஜோதிடர்கள் கலியுகத்தில் அதிகம். உதாரணமாக ஆண் ஜாதகத்தில் கும்ப லக்கினம் என்றும் நடப்பது குரு திசை என்று கொள்வோம். குரு மீனத்தில் சுயசாரம் பெற்று ஆட்சி, இதில் அவர் ஏற்று நடத்த போகும் பாவகமாக 2-11 வரும் அல்லவா? அப்பொழுது அந்த ஜாதகருக்கு மிகவும் அருமையான பலன்களே நடைபெறும். பெண் ஜாதகத்தில் மேஷ லக்னம் என்றும் கடகத்தில் உச்சம் பெற்ற குருவின் திசை எனில் இங்கு அவர் ஏற்று நடத்தும் பாவங்களாக 4, 9, 12 என்று வரும் அல்லவா? இந்த பெண் ஜாதகப்படி குரு திசையில் 50% விரயத்தை சந்திக்க வேண்டியிருக்கும். எனவே பண விவகாரங்களை கணவர் பார்த்து கொண்டால் இவற்றை தவிர்க்கலாம், அல்லது சுப விரயமாக கூட மாற்றலாமே. வீடு, நிலம், தர்ம காரியங்கள் செய்வது, வெளிநாட்டு சுற்றுலா செல்வது, கோவில்களுக்கு புண்ணிய யாத்திரை செல்வது போன்றவை. அதான் 4, 9, 12 வேலை செய்கிறதே. எனவே ஒரே திசை நடப்பில் உள்ளவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள் எனில் பயப்பட தேவையில்லை. நிதானமாக நடப்பு திசையை ஆராய்ந்தாலே போதுமானது. மேலும் நடந்தது நடந்துவிட்டது, நீயே நல்லறம் புரிவாய் என்று கண்ணையே சரணாகதி அடைவது உத்தமம். வேறு வழியும் இல்லை. சில சமயம் நிறைய நட்சத்திர பொருத்தங்கள் இருக்கும். ஜாதகங்களில் குழந்தை பிறப்பது தாமதமாகிக் கொண்டிருப்பதை காண்கின்றோம். ஆராய்ந்து பார்த்தால் 5ஆம் வீட்டு அதிபதி
நல்ல நிலையில் இருப்பதில்லை. அடுத்ததாக ஆராய்ந்தால் சில நட்சத்திரங்களை கண்மூடித்தனமாக நிராகரிக்கின்றனர். மூலம், ஆயில்யம், கேட்டை, விசாகம் ஆகிய நட்சத்திரங்களை பார்த்த மாத்திரத்தில் விலக்கிவிடுகின்றனர். ஆனால் இந்த 4 நட்சத்திரங்களிலும் பிறந்த பெண்கள் எல்லா வகையிலும் புத்திசாலிகளாகவும் திறமைசாலிகளாகவும் இருப்பார்கள். தேவகுரு என்று அழைக்கப்படும் குரு பகவானுக்கு சொந்தமான வீடு தனுசு. தனுசு ராசியின் முதல் நட்சத்திரம் மூலம். மூல நட்சத்திரத்தின் அதிபதி கேது. எனவே தனுசில் சந்திரன் இருக்க பிறந்தவர்கள் மிகுந்த மனோபலம் உள்ளவர்கள், எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் சுமூகமான தீர்வு காண்பவர்கள். கேதுவை ஞானகாரகன் என்று கூறுவதற்கேற்ப ஆத்ம ஞானம் மிக்கவர்களாக இருப்பார்கள். தெய்வ நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பார்கள். தெளிவான சிந்தனை உள்ளார்கள். நீதிக்காக குரல் கொடுப்பவர்கள். தங்கள் பக்கம் நியாயம் இருக்கும் பட்சத்தில் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். உண்மையாக நடந்து கொள்வதுதான் இவர்களின் முக்கிய குணங்களில் ஒன்று. நண்பர்கள், உறவினர்கள் யாராக இருந்தாலும் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்ப்பவர்கள். இவ்வளவு நல்ல அம்சம் பொருத்திய மூல நட்சத்திரக்காரர்களை திருமணம் என்று வந்துவிட்டால் வேண்டாம் என்று விலக்கிவிடுகின்றனர். உண்மை என்னவென்றால், மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணை தன் மகனுக்கு திருமணம் செய்து கொண்டு வந்துவிட்டால் அவளுடைய நல்ல குண நலன்களைக் கண்டு மெச்சுகின்ற அந்த வீட்டின் எஜமானர் ஆகிய அந்த பெண்ணின் மாமனார் வீட்டின் பொறுப்புகளை எல்லாம் மருமகள் கையில் ஒப்படைத்துவிட்டு சந்நியாசியைப் போல் வாழத் துவங்கிவிடுவர். இதைத்தான் மூல நட்சத்திர பெண் வீட்டிற்கு வந்தால் மாமனாருக்கு ஆகாது என்று குதர்க்கமாக கூறப்போய் சாஸ்திரங்கள் சொல்வதாக கதை கட்டி விட்டார்கள். திருமண பொருத்தம் பார்க்கும்போது ஆணின் தாய் இருந்தால் உடனே மற்ற எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்காமல் ஆயில்யம் நட்சத்திர பெண் ஜாதகத்தை ஒதுக்குவது வழக்கமாக வைத்துள்ளனர். ஆயில்யம் நட்சத்திரத்தின் அதிபதி புதன். ஆயில்யம் நட்சத்திரம் கடக ராசியில் விழுகின்றது. கடக ராசி சந்திரனின் ஆட்சி வீடு. சந்திரன் மனோகாரகன், புதன் வித்யாகாரகன். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் மனதிடம் கொண்டவர்களாகவும் மதிநுட்பம் மிக்கவர்களாகவும் இருப்பதோடு கணித வித்தையில் தேர்ந்தவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்ட பெண் வீட்டிற்குள்ளாகவும் வந்தால் மாமியாரிடம் தன் திறமைகளை காண்பிக்கும் போது அவர்கள் மருமகளை விட நீங்கள் மதிப்பு குறைந்து விடுமோ என்று அச்சப்பட சாத்தியம் உள்ளதால் ஆயில்யம் நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாது என்று வேண்டாத வதந்தியை கிளப்பிவிட்டனரோ என்று எண்ணத் தோன்றுகின்றது. ஆயில்ய நட்சத்திர பெண்கள் சமையல் கலையில் மிகவும் கெட்டிக்காரர்களாக இருப்பார்கள். ஆக மருமகளின் சமையலை சுவைத்தவர்கள் மாமியாரின் சமையலில் குற்றம் கண்டுபிடித்தால் பிரச்சனைதானே. இதுபோல சாஸ்திரங்கள் கூறாத பல விஷயங்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் மிகச்சில ஜோதிடர்கள் தான் இதுபோல குறிப்பிட்ட நட்சத்திரங்களை நிராகரிக்கச் சொல்கின்றனர். பெரும்பாலான ஜோதிடர்கள் உண்மையை எடுத்து கூறி திருமணங்கள் நடைபெற உதவுகின்றனர். ஒரு பெண் வீட்டிற்கு மருமகளாக வந்தால் மாமனார் ஆரோக்கியத்தை பற்றி தெரிந்து கொள்ள அந்த பெண்ணின் ஜாதகத்தில் 7ஆம் வீட்டிற்கு 9ஆம் வீடு, அதாவது லக்கினத்திலிருந்து 3ஆம் வீடு ஆராயப்பட வேண்டுமே. அல்லாது ஒரே ஒரு நட்சத்திரத்தை வைத்துக்கொண்டு ஆராயக்கூடாது. அதேபோல் மாமியாரின் ஆரோக்கியம், குணநலன்கள், முன்னேற்றம் போன்ற விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ள அந்த பெண்ணின் ஜனன கால ஜாதகத்தில் 7ஆம் வீட்டிற்கு 4ஆம் வீடு, அதாவது லக்கினத்திற்கு 10ஆம் வீபடை நன்கு ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒரு பெண்ணின் கணவரின் மூத்த சகோதரரை பற்றி தெரிந்து கொள்ள அவள் ஜனன கால ஜாதகத்தில் 7ஆம் வீட்டிற்கு 11ஆம் வீட்டினை, அதாவது லக்கினத்திற்கு 5ஆம் வீட்டின் பலத்தை ஆய்ந்து பார்க்க வேண்டும். பெண் ஜாதகமானாலும் பிள்ளையில் ஜாதகமானாலும் லக்கினத்திற்கு 2ஆம் வீடு என்று கூறப்படும் குடும்பஸ்தானம் நன்றாக இருந்தால்தான் ஒருவருக்கு திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையும். எனவே 10 பொருத்தம் மட்டும் பார்த்து ஒரு திருமணத்தை நிராகரிப்பது முற்றிலும் தவறானது. மேலும் திருமணத்திற்கான பாவகங்களையும் அதன் கிரகங்களின் ஆதிக்கத்தையும் நன்கு ஆராய்ந்து பார்த்து பலன் கூறுவதே மிக சிறப்பானது. இதுபோன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட சம்பந்தமான தகவல்களுக்கும் உங்கள் திருமண வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பல்வேறு குழப்பங்களுக்கும் திருமால் ஜோதிட நிலையத்தை அணுகுவீர். தொடர்புக்கு 90436256661.